3 மாணவர்கள். முதலாவதாக கிஷான் பெற்றோரை கடன்படுத்துதல் பற்றி கூறப் போகிறார். தாயார் சிறந்த கோயிலுமில்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, மாதா பீதா குரு தெய்வம், பெற்றோரை மதிப்போம், ஆசிரியரை மதிப்போம், மூத்தோரை மதிப்போம். அம்மா அப்பா எங்களை பெற்று வளர்ப்பவர்கள், எம்மை பேணி காப்பவர்கள். அவர்கள் சொற்படி நடப்போம். வீட்டு வேலைகளில் அவர்களுக்கு உதவுவோம். பெரியவர்களுடன் அன்பாக பேசுவோம். இரண்டாவதாக சிவநயனும் லக்ஷ்மியாவும் பழமொழிகள் பற்றி சொல்லுவர். இளமரையில் கல்வி சிலையில் எழுத்து, இறக்க போனாலும் சிறக்க போ, காற்றுள்ள போத தூட்டிக்கோள், காக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஐந்தில் வளையாதது 50 வளையுமா, கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். அடுத்ததாக அக்ஷன் ஔவையார் பற்றி கூறுவார். ஔவையார் ஒரு தமிழ் பெண் புலவர். அவர் பல காலத்தில் வாழ்ந்தார். அவர் பல பாடல்களை எழுதினார். ஆத்திசூடி, கொன்றை வேண்டல், மூதுரை, நல்வழி போன்றவை அவர்தால் எழுதினார். அதியமானின் நற்குணங்களை பார்த்து நெடுங்காலத்தில் வாழ வேண்டும் என்பதாக நெல்லிக்கனியை கொடுத்தார். வட புதிய நீர் உதியும், நீர் உயிர நெல் உயிரும், நெல் உயிர குடி உயிரும், குடி உயிர கோன் உயிர்வார் என்றும் பாடலில் நாட்டை ஆளும் அரசன் எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும் என்று விளக்கியது. அடுத்ததாக நிக்ஷனும் அரவியும் நல்ல பழக்க வழக்கங்களை பற்றி சொல்லுவார்கள். அதிகாலையில் நித்திரை விட்டெழுவோம், காலை கடன்களை முடிப்போம், தினமும் சுத்தமான நீரில் குளிப்போம், கடவுளை வணங்குவோம், பாடங்கள் படிப்போம், பாடசாலை செல்வோம், நண்பர்களுடன் அன்பாய் பழகுவோம், பகிர்ந்து உண்போம், ஆசிரியர் சொல் கேட்போம், எப்போதும் உண்மை பேசுவோம், இனிமையாக பேசுவோம், நன்றி கூறுவோம், மாலையில் ஓடி விளையாடுவோம், முகம் கால் கழுவுவோம், கடவுளை வணங்குவோம், பாடங்கள் படிப்போம், கதைகள் வாசிப்போம், தினமும் பால் அருந்துவோம், பற்களை சுத்தம் செய்வோம், 8 மணித்தியாலம் நித்திரை செய்வோம். அடுத்ததாக ராகவியும் இரவினாவும் உடல் உறுப்புகளின் பயன்கள் என்ன என்ற தலைப்பில் ஏன் எதற்காக என்ற வினாக்களை கேட்க முன்வருகிறார்கள். முகத்தில் கண்கள் எதற்கு? முழுதா எதையும் பார்ப்பதற்கு. மூக்கு எனக்கு எதற்கு? உட்கொண்டு எதையும் அறிவதற்கு. செவிகள் 2 எதற்கு? செய்திகள் எல்லாம் கேட்பதற்கு. வரிசை பக்கத்தில் எதற்கு? வகையாய் வெந்து தின்பதற்கு. நீண்ட நாக்கு எதற்கு? நன்றாய் கனவாய் தின்றோம், உடலை பாதுகாத்திடுவோம். அடுத்ததாக நான் சிந்திக்க வேண்டிய விடயம் பற்றி கூறப்போகிறேன். சிந்திக்க வேண்டியவை: வணங்கத்தக்கவர்கள் தாயும் தந்தையும்,
வந்தால் போகாது புகழும் பழியும், போனால் வராதது மானம் உயிர், தானாக வருவது இளமை முதுமை, நம்முடன் வருவது பாவம் புண்ணியம், அடக்க முடியாதது ஆசை துக்கம், அழிவை தருவது பொறாமை கோபம், தவிர்க்க முடியாதது பசி தாகம், எல்லோருக்கும் சமமானது பிறப்பு இறப்பு, நம்மால் பிரிக்க முடியாதது பந்தம் பாசம், மிக பெரிய வெகுமதி மன்னிப்பு, மிக கொடிய நோய் பேராசை, மிகவும் சுலபமானது குற்றம் காணல், நம்பக்கூடாதது வதந்தி, செய்யக்கூடாதது தவறுகள், ஆபத்தை விளைவிப்பது அதிக பேச்சு.